ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்காக ஃப்ரிட்ஜெல்லாம் எதுவும் க்ளீன்லாம் பண்ணி வைக்கல. ஸோ எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ஃப்ரிட்ஜோட ஏஜ் வந்து 3.5 வருஷம். பாப்பா பிறந்த ஒரு 5-6 மாதத்தில் இந்த ஃப்ரிட்ஜை நாங்கள் வாங்கினோம். கோத்ரேஜ் எட்ஜ் ப்ரோவோடது. ஆன்லைனில் தான், அமேசானில் தான் வாங்கினோம். 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிராஸ் வால்யூம் 190 லிட்டர், ஸ்டோரேஜ் வால்யூம் 182 லிட்டர் தான். சின்ன ஃப்ரிட்ஜ் தான், பெரிய ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி நார்மல் ஃப்ரிட்ஜ் தான். இதோட கலர் வந்து ப்ளூ கலர். நான் தான் இந்த ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு மாதிரி ரெட் கலர் தான் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பார்த்தேன். பட் இந்த பிராண்டில் ரெட் கலர் அந்த டைமில் அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த ப்ளூ கலரே நாங்கள் வாங்கிட்டோம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே சேம் கலரில் ஒரு கவர் போட்டிருக்கேன். அந்த கவரை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் என்ன அப்படின்றது. அந்த கவரில் 2 பக்கமும் 3 பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது திங்ஸ்லாம் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து கார்பேஜ் கவர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அங்கே வச்சா எனக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் அங்கே வச்சுருக்கேன். செகண்ட் ஒன்றில் இந்த நெல்லிக்காய் பொடி, செம்பருத்தி பொடியெல்லாம் லாஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். சீயக்காய் பொடியில் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சா ரொம்ப நல்லது, அதனால் அதை வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு தடவை தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன்றில் அந்த வாட்டர் பம்ப் டிஸ்பென்சரோட சார்ஜர் தான் அதை வச்சுருக்கேன். இங்கே வச்சா தான் எனக்கு மறக்காமல் இருக்குது. ஸோ நான் இங்கே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் எனக்கு பூஜா கபோர்டு இருக்குது. அந்த பூஜா கபோர்டில் ஆன்லைனில் வாங்கின ஹூக் ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். அந்த கூடை மாட்டி வைக்கிறதுக்காக கடைக்கெல்லாம் போகிறப்ப யூஸ் பண்ணலான்னு. பட் இது வரைக்குமே அதை யூஸ் பண்ணல. அது மாட்டினதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு அங்கே வந்து ஹஸ்பண்டோட பாப்பாவோட லஞ்ச் பேக் மட்டும் தான் அங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் 3 பார்ட்டிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணுறது வச்சுருக்கேன். செகண்ட் ஒன்றில் எதுவுமே இல்லை. தேர்ட் ஒன்றில் கொஞ்சம் பில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். மாத கடைசியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் அந்த பில்லெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேலே போட்டிருக்க கவரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்க்க தான் நல்லா லுக்காக இருக்குது. பட் நல்லாவே இல்லை. 2 மாதத்துலேயே இந்த மாதிரி கிழிஞ்சிட்டு வந்துடுது. நஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் அதை நான் ஒரு தடவை கூட வாஷ் பண்ணலை. பட் இப்போவே வந்து இந்த மாதிரி அக்கக்கா கையோடு வந்துடுது. கையில் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு விரலை பிடிச்சி இழுத்தாலே பேப்பர் கையோடு வந்த மாதிரி வந்துடுது. வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 150 ருபீஸ்க்கு ஏதோ. அதோட செட்டாக கைப்பிடியில் போடுற கவர் கூட 2 கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சீக்கிரமாகவே போய் சேர்ந்துருச்சு. நான் சும்மாவே இப்போ போட்டு வச்சுருக்கேன், எதுவுமே போடாமல். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் மேலே 2 பேஸ்கெட் வச்சுருக்கேன். இதுவுமே ரீசெண்டாக சரவணா ஸ்டோரில் வாங்கினது. அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து கையில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் போகும்போது தான் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணணும். வாழைப்பழம்லாம் வச்சா ஃபுல்லாகவே பேஸ்கெட் நிரம்பிடும். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். பட் இப்போ என்னமோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அது இருக்கிறதே மறந்துடுறேன். ஸோ கண் பார்வையிலே இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சுருக்கேன். ப்ரெட் பாக்கெட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணது போக பேலன்ஸை நல்லா டைட்டாக காற்று போகாமல் சுற்றி வச்சா தான் அந்த ப்ரெட்டு வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். இல்லைனா காற்றுக்கு காஞ்சி போன மாதிரி ஆகிடும். நான் வந்து லப்பர் பேண்ட் போட்டு வைப்பேன். அப்படி இல்லைனா ப்ரெட்டோடையே ஒரு இரும்பு ஒயர் மாதிரி கொடுப்பாங்க, அதில் ரேப் பண்ணி வைப்பேன். மற்ற டைம் இந்த மாதிரி எதுவும் இல்லாதப்போ சுருட்டிட்டு 4 பக்கமும் ஸ்கொயர் ஷேப்பில் சுற்றி விட்டுட்டேன் அப்படின்னா காற்று போகாமல் சூப்பராக நீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பேரிச்சம்பழ டப்பாவுமே ஃப்ரிட்ஜ் மேலே தான் வச்சுருக்கேன். அதையுமே முன்னாடி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். பட் அது என்னமோ ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு ஜில்லுன்னு இருக்கனால உடனேயும் சாப்பிட முடியல. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜை எப்போவுமே நான் பூட்டி தான் வச்சுருப்பேன். பீரோவில் கூட நாங்கள் பூட்டி வைக்க மாட்டோம். பீரோவில் பூட்டுற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். பட் ஃப்ரிட்ஜை பூட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. எங்கள் பாப்பா தான் சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன்னு சொல்லி வந்து திறந்துக்கிட்டே இருக்கா. அதனால நான் பூட்டி வச்சிடுறது. அந்த ஃப்ரீசரோட டோர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் உடஞ்சது. அதுவும் என்னால் தான் உடஞ்சது. ஐஸ் கட்டி ஃப்ரீஸ் ஆகிருக்கிறது தெரியாமல் டப்பால்னு கதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடுக்கில் ஐஸ் கட்டி இருந்ததை பார்க்காம திறந்துட்டேன் போல். திறந்த வேகத்துக்கு உடஞ்சிருச்சு. அதை அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் அதை வந்து ரிப்பேர் பார்க்கல. ஃப்ரீசரில் இப்போதைக்கு நான் வந்து பாலாடை கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பட்டர் வச்சுருக்கேன். அவ்வளோதான் வச்சுருக்கேன். கீழே உள்ள கூல் பேடில் பால், தயிர் பாக்கெட் இல்லை சாக்லேட்ஸ்லாம் இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதில் போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு கீழே 2 ஃப்ரிட்ஜு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த 2மே அதே இடத்துல தான் இருக்கும். அதை ஃப்ரிட்ஜு வாங்கினதுலேருந்து அதை மாற்றவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஒரு இதில் பச்சை மிளகா, இஞ்சியெல்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு இதில் கருவேப்பிலை வச்சுருப்பேன். அந்த சீஸ் க்யூப்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கடைக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது தான். அதை ஒரு பாக்ஸில் மாற்றி வைக்கணும். பட் அதை மாற்றாமே அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாங்காய் குழம்புல போட்டது போக பேலன்ஸ் இருந்தது. அதை பாப்பா கண்ணில் படாமல் இருக்கட்டும்னு அந்த பாக்ஸில் வச்சு மேலே வச்சுருக்கேன். அப்போ அவளுக்கு எட்டாமல் இருக்குன்றதுனால கீழெல்லாம் வச்சா கண்டுபிடிச்சிருவா. நான் ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி ஃப்ரூட் சாலட்லாம் செஞ்சு கொடுப்பேன் ஆஃபீஸ் போகிறப்போ. ஸோ அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மில்க் மெய்டு வாங்கி வச்சுருக்கேன். பாயாசத்துலலாம் கலப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பட் நான் ஒரு தடவை கூட பாயாசத்துலலாம் போட்டதே கிடையாது. இதை வந்து அப்படியே வச்சா டின்னுன்றதுனால அப்படியே ஓப்பன் பண்ணதை அப்படியே வச்சா ஸ்மெல் வருன்றதுனால நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து எப்போத்துலேருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாள் கிச்சனில் யூஸ் பண்ணேன். ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சேன். அதை எடுக்கவே இல்லை. அதில் வந்து கொஞ்சமாக இந்த சுக்கு, மிளகு, அதிமதுரம், திப்பிலி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வெளியில் வச்சா வந்து வண்டு வந்துடும். எப்போயாவது தான் ரேராக யூஸ் பண்ணுறோம். அதனால எப்போயாவது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும். அதனால் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன் அந்த பாக்ஸ் மாற்றணுன்னு. பட் அதுக்கு நேரம் தான் எனக்கு வரமாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள கம்பார்ட்மெண்ட்டை மாவு டப்பாலாம் வைக்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் அதிகமாகவும் யூஸ் பண்ணுற இடம். அதில் ரைட் சைடு கார்னரில் 2 இந்த ஆர்கனைசர் வைக்கலாம். 2ல் கேரட், பீன்ஸ், பீட்ரூட் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 2 பாக்ஸ் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அந்த 2த்துலேயுமே மாவு தான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து 2 வாரத்துக்கு 3 தடவை மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை மாவு அரைச்சேன் அப்படின்னா 3 டப்பாவில் இது மாதிரி எடுத்து வச்சுருவேன். இந்த பாக்ஸ் மாதிரி இன்னொரு பாக்ஸ்லேயும் வச்சுருப்பேன். அது இப்போ காலி ஆகிடுச்சின்றதுனால அந்த இடம் காலியாக இருக்குது. பேலன்ஸ் உள்ள இடத்துல பால், அப்புறம் ஏதாவது மிச்சப்பட்ட குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இந்த கண்டெய்னர் வந்து 2 கண்டெய்னர் வச்சது போக பேலன்ஸ் கொஞ்சமாக எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதில் அகைன் இன்னொரு கண்டெய்னர் வைக்க முடியாது. ஸோ கடையில் ஸ்வீட்ஸ்லாம் வாங்குகிறோம், அந்த பாக்ஸில் ஏதாவது போட்டு ஸ்டோர் பண்ணி அந்த இடத்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அந்த 3 பாக்ஸ்லையுமே மாவு ஃபுல்லாக இருக்காது. கொஞ்சம் முக்கால்வாசிக்கு தான் இருக்கும். காலையில் நைட்டுக்கு தோசை சுடுறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னாடியே நான் எடுத்து வெளியில் வச்சுருவேன், சில்னஸ் போகணுன்றதுக்காக. ஸோ அப்படி எடுத்து வைக்கும்போது சீக்கிரமாக புளிச்சு போயிடும்ன்றதுனால எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சென்டரில் இருக்க கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் பெருசாக வச்சுருப்பேன். மேலேயும் கீழே உள்ளது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ட்ரேயில் தான் நான் வந்து தக்காளி வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக சொன்ன மாதிரி தக்காளி வந்து ஓப்பனில் வச்சா ட்ரையான மாதிரி ஆகிடுதுன்றதுனால இந்த மாதிரி ஆர்கனைசர் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ தக்காளி வாங்குவேனா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் தக்காளி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ரீன் கலர் பாக்ஸை இந்த லெஃப்ட் ஸ்பேஸில் வச்சு தான் கொஞ்சம் மிச்சப்பட்ட அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ரப்பர் பேண்ட் போட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துட்டேன். அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் இப்போ தக்காளி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு உள்ள ஸ்பேஸ் காலியாக தான் இருக்குது, ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் கவர் பற்றி சொல்லியிருந்தேன் ரொம்பவே ஒஸ்ட்டுன்னு. பட் ஃப்ரிட்ஜ் கவரோட 2 கைப்பிடி வந்தது, அதுவுமே ஒஸ்ட்டு தான். அதுக்கு கூடவே இந்த 4 மேட்டு கொடுத்துருந்தாங்க. அது வேணால் ஒர்த்துன்னு சொல்லலாம். 120 ரூபா 130 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இந்த மேட்டு பரவாயில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ மேட்டு நல்லா திக்காகவே இருக்குது. தண்ணியில் கூட வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். பட் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஊற வைக்காமல் ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். கவரோடு சேர்த்து 4 மேட் கொடுத்தாங்க. பட் எனக்கு 3 ட்ரே தான் இருக்கிறதுனால 3 மேட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், எதுக்காவது யூஸ் பண்ணலான்னு. நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டில் எல்லாருமே போட்டு வைக்கிற மாதிரி நானுமே வெஜிடபிள்ஸ் தான் போட்டு வைப்பேன். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த ராகி மிக்ஸு, அப்புறம் துவரம்பருப்பு, இந்த ரெட் ரைஸ், அப்புறம் இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே திரும்பினாலும் இந்த ரெட் ரைஸாகவே இருக்குது அப்படின்றதுனால நாமளும் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்லான்னு தான் வாங்கினேன். பட் நிஜமாகவே எனக்கு பிடிக்கல. என்னென்னா சீக்கிரம் வேகலை. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு தடவை கஞ்சி மட்டும் என்னோடய மாமியார் வச்சு கொடுத்தாங்க, அது நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கஞ்சியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அதையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட் வீக் கடைக்கு போயிருந்தப்போ கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே செய்யலை. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த கார்ன் இருக்கிறதே மறந்துட்டேன். நாளைக்கு எப்படியாவது இந்த கார்னை செஞ்சு காலி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டோரில் மேலே வந்து பாப்பாவுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து ஒழிச்சு வச்சுருப்பேன். புஜ்ஜுக்கு அடிக்கடி சாக்லேட்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். எப்போயாவது அழுவும்போது அடம் பிடிக்கும்போது கொடுப்பேன். அதுக்காக வாங்கி வச்சுக்கிறதுலாம் அங்கே தான் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். டெய்லி நைட்டு பாப்பாவுக்கு சாதம் தான் கொடுப்பேன், பால் சாதம். எப்போயாவது தான் டிஃபன் கொடுப்பேன். பட் அதுவுமே அவள் விரும்பி சாப்பிட மாட்டாள். எப்போயாவது அவள் ஆசைப்பட்டு பீட்சாலாம் கேட்பா. ஸோ அந்த டைம் பீட்சா ஆர்டர் பண்ணும்போது அது கூட வர்ற இந்த ஓரிகோனோ பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாமே நான் சாப்பிட்டது போக பேலன்ஸ் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்போயாவது வாங்கினோம் அப்படின்னா அது கூட வர டொமேட்டோ சாஸ்லையுமே சேர்த்து வச்சுப்பேன். நான் வீட்டில் சாண்ட்விச் பண்ணும்போது அந்த ஓரிகோனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அதனால நான் அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். கூல்ட்ரிங்க்ஸில் எனக்கு வந்து ரோஸ் மில்க் ரொம்பவே பிடிக்கும். முன்னாடி ரோஸ் மில்க் பவுடர் தான் மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியல. அதனால் இந்த தடவை வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு தடவை கூட அதை நான் செய்யவே இல்லை, வாங்கி வச்சதோடு அப்படியே இருக்குது. நைட்டு டிஃபன் இல்லாதப்போ எப்போயாவது நாங்கள் வந்து பால் சாதம் சாப்பிடுவோம். அந்த டைமில் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில்ஸ். ஹஸ்பண்டுக்கு லைம் பிக்கிள், எனக்கு வந்து கார்லிக் பிக்கிள், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு இந்த மாங்காய் பிக்கிள் 2 பேருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். பை 1 get 1 ஆஃபரில் வாங்கினது அது. நெக்ஸ்ட்டு அதுக்கும் கீழே கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் நான் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கேன், யூஸ் பண்ணது போக. அது அப்படியே கொஞ்சம் காற்று போகிற மாதிரி இல்லை கொஞ்சம் கேப் விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த மசாலா வாடை வந்துடுது. அதனால் நான் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாமே எப்போயாவது தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் போட்டு இதுக்குன்னு சேர்த்து வைக்க முடியாது. அதனால் இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜு காலியாக தான் இருக்கும். சரி ஒரு ஓரமாக இதுவுமே இருந்துட்டு போகுது அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வைக்கணும். அது இன்னும் அப்படியே போடாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி பாக்கெட்டோட வச்சுருக்கிறதுலே ஒரு ப்ளஸ் இருக்குது. என்ன எக்ஸ்பைரி டேட் அதிலே இருக்கிறதுனால நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம கண்டெய்னர் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதுவுமே ஒரு ரீசன் தான் பாக்கெட்டோட வச்சுருக்கிறதுக்கு. அந்த ட்ரேவுக்கு கீழே குட்டியாக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டில் மட்டும். அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. அதில் எதையுமே வைக்க முடியல. இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பாக்ஸில் வந்து சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸில் ஏதாவது போடும்போது மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி சுண்ணாம்பு டப்பா வச்சுருக்கேன். அது வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ண சுண்ணாம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நாங்கள் நான்வெஜ்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் எங்களுக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருக்குது. வெத்தலை போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதனால ஸோ அந்த வெத்தலையோடு சேர்த்து இந்த சுண்ணாம்பு அப்புறம் ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு சீவல், அதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுவோம். அது எப்போயாவது ரேராக தான், ரெகுலராக போட மாட்டோம். அந்த டைமில் போயிட்டு சுண்ணாம்பு தேடிட்டு இருக்கணுமே அப்படின்றதுனால நான் ஒரு பாக்ஸே வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டீல் பாக்ஸில் மசாலா பொடி தான் வச்சுருக்கேன். மீனெல்லாம் வறுக்கும்போது மேலே போடுற எக்ஸ்ட்ரா பொடி அது. ஸோ அதை வந்து சேர்த்து வச்சுருக்கேன் செஞ்சு. எப்போயாவது மீன் வறுக்கும்போது அதையுமே நான் சேர்த்து போட்டு செஞ்சுருவேன். அந்தந்த டைமில் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முடியாது அதனால. நெக்ஸ்ட்டு டோரில் இந்த மாதிரி அரோமா லாக்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு ஜாமான் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பாப்பா விளையாடுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது. சரி போன்னு நானும் விட்டுடுறது. சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே நான் வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். எங்கேயாவது வெளில போயிட்டு வந்து அப்பப்போ கொஞ்சமாக குடிச்சிக்கலாம் சில்லுன்னு. பாப்பா கிட்ட அது வந்து இருமல் மருந்து கலந்து வச்ச தண்ணின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா அது சில் வாட்டர்னு தெரிஞ்சு அவளுமே குடிக்க ஆசைப்படுவா. அதனால ஸோ அந்த ட்ரேயில் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு வேறு எதுவுமே இல்லை. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா உள்ளதை நாங்கள்லாம் வந்து வச்சுப்பேன். அதுக்கும் கீழே ஒரு டப்பாவில் அந்த ஹார்லிக்ஸ் டப்பாவில் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில் உள்ள டப்பாவில் கடலை மாவு வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் வெளியில் ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதிலே எக்ஸ்பைரி டேட்டு வந்து ஒட்டியிருப்பேன். கடலை மாவில் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது பேக்கெட்டோட. அந்த பேக்கெட் அப்படியே உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி டேட் எனக்கு தெரியும் அதுக்கு. அதெல்லாமே ஒரு 1/2 கிலோ வாங்கினாலே நான் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் நன்னாரி சர்பத், அதுவுமே சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் வாங்கினோம். ஒரு தடவை போட்டால் அதுவுமே காலி ஆகிடும். ஸோ அந்த ஸ்பேஸும் எனக்கு மிச்சமாக தான் இருக்கும். அது கூடவே இன்னொரு பாக்ஸில் கோங்குரா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட். அது வந்து ஆந்திரா சைடு செய்கிறது. நல்லாயிருக்கும். அதை சாப்பாட்டில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதுக்குமே 1 மாதம் மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தோடு அதையுமே காலி பண்ணி ஆகணும். தென் ஃப்ரிட்ஜுக்கும் கீழே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதில் லெஃப்ட் சைடில் பொட்டேட்டோவும் ரைட் சைடில் கொஞ்சமாக சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் டோரில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் வார் கொடுத்துருப்பாங்க. அது பேர் என்னன்னு தெரியல, கேஸ் கட்டுன்னு நினைக்கிறேன். மழைக்காலம் வந்தாலே இந்த டோர் சரியாக என்னால் மூடவே முடியாது. அந்த டைம்லலாம் என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த வாரை கலட்டி கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக எப்போதும் போல் மூடும். நார்மலாக எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே டோரை ஓப்பன் பண்ணதோ அதுவாக போய் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். பட் இந்த ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி க்ளோஸ் ஆகாது. நானாக தான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும். இது வந்து நான் வாங்கியிருக்க ஃப்ரிட்ஜில் உள்ள ப்ராப்ளமா இல்லை நார்மலாக இந்த பிராண்டில் உள்ள ஃப்ரிட்ஜ்லையும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.